தாமர குளத்துக்கு இந்த பக்கம் தானே போனோம். ஊருக்கு புதுசா? ஆமா. இப்படி போனா ராத்திரிக்கு தான் போவேன். அதோ குட்டு குட்டா பனைமரம் இருக்குல்ல, அப்படியே அங்க போனேன்னா அங்க பனைமரம் 2 பக்கம் பனைமரம் இருக்கு, நடுவுல பாதை போகும். அப்படியே போய் அங்க உலகணும். அப்பா ஆமா, வரிசையா பனைமரம், நடுவுல பாதை, இதுல விழுந்தா அப்ப அங்குழுந்து அப்படியே போனேன்னா தெனங்காடு கண்ணுக்கு தெரியும். அப்படியே போய் அங்க உலகணும். தெனக்காடு. அப்பா இதுலயும் விழுந்தாச்சு. ஐயோ, எல்லாம் கம்பளி பூச்சி மாதிரி இருக்கே. இதுல விழுந்தா அப்புறம் அங்குழுந்து அப்படியே போனேன்னா கோயிலக்காடு இருக்க, கோயிலக்காடுல போய் அங்கே உலகணும். கோயில தோட்டம். அப்பா கோயில தோட்டம், இதுலயும் விழுந்தாச்சு. அப்புறம் கடைசியா கல்லுக்குழி, கல்லுக்குழியில் விழுந்துச்சா அப்படியே நேர தாமரை குளம் தான். கல்லுக்குழி கடைசியா இதுல விழணும். எங்க? ஐயோ, நான் மாட்டேன்ப்பா. இதுல விழுந்தா என்ன ஆகுது? போயிடுறேன். வாயே. என்ன, உள்ள போலாமா இல்ல எங்கேயோ உட்காந்துக்கலாமா? எதுக்கு? தோர்த்திங்கவா கூப்பிடுவாங்க? ஜோசியம் பார்க்கத்தான். ஜோசியமா? அதான் கிளி வச்சிருக்கிய. எவ்வளவு காசு? ஜோசியம் தானே, உன் இஷ்டப்படியே கொடு. சரி, உள்ள வா. வா வா. உள்ள வாய. ஆமா, சீட்டாங்க. சீட்டா? அதெல்லாம் இல்லையே. சீட் இல்லாம கிளி என்ன எடுக்குமா? நான் கை பார்த்தே சொல்வேனே. சரி, உட்காரு. இங்க பாரு, சரியா சொன்னாதான் காசு தருவேன். நான் சரியாவே சொல்வேனே. எங்க உன் கைய காமி. சந்தேகத்துக்கு வேணா ஒண்ணு சொல்றேன், கேட்டு பாக்குறியா? சொல்லு பாப்போம். இன்னைக்கு உங்க வீட்டுல மீன் குழம்பு. ஆமா. சரி சரி, மேல சொல்லு. உனக்கு கூட பிறந்தது ஒரு ஆணு. ஆமா. ஆத்தாடி, எங்க வீட்டு தங்கச்சி ஒவ்வொன்னு இப்படி புட்டு புட்டு வைக்கிறியே. அதான் அங்கங்க தெரியுது. என்ன தெரியுது? ஒண்ணு இல்ல, ரேகை. ரேகைல தெரியுது. எங்க அண்ணனை பத்தி என் ரேகையை பார்த்து சொல்ல முடியுமா? என்ன சொல்றது? எங்க அண்ணன் பாரதியார் தான் தினம் சாமி மாதிரி கும்பிடும். அவர் மாதிரி ரொம்ப நல்லா பாட்டு கட்டும். ஆனா எங்க அப்பனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. எப்ப பாரு எங்க அண்ணனை திட்டிக்கிட்டே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு எங்க அண்ணனும் பாரதியார் மாதிரி பேர் எடுக்குமா? ஓ ஆமா, உன் அண்ணன் கட்டின பாட்டுன்னு சொல்லு. நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ, அது நல்லவருக்கே நிலைச்சிருக்கும் புரிஞ்சுக்கோ. எல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ, அதை காப்பாத்தவே புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ. தம்பி புரிஞ்சுக்கோ. என்னப்பா சின்ன செட்டியார, நான் சொல்றது காதல ஏறுதா? ஆமாமா, காதெல்லாம் பொடி மசுரா ஏறுது. யோ சீக்கிரம் வட்டியா, நான் போய் வட்டி பணம் வேணும் வரணும். அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. யோ என்ன பத்தி எதோட பேசு, எங்க அப்பனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சொல்றேன் கேளு. பணத்தின் மீது பற்று வைத்தே பண்பை இழக்கும் மனிதர் இவர். வெளி பகட்டுக்காக வேஷம் போட்டு மோசம் செய்யும் முதலை இவர். யாரு? எங்க அப்பனா? ஆமாண்டா, உங்க அப்பன். ஏழை பாழ எல்லாரையும் ஏச்சு பிழைக்கும் எத்தன். உங்க அப்பன் எமனை கூட விழுங்கி விட்டு ஏப்பம் விடும் சித்தன்.
நிறுத்துறா. ஐயோ ஐயோ, ஏண்டா கிராப்பாரா வெட்டி இருக்க? அட நாசமா போனவனே, கொள்ளையில போனவனே, கையில பாம்பு புடுங்க. என்ன பத்தி பாடி பாடியே என் புள்ள தலையை இப்படி பள்ளம் பண்ணி போட்டேடா. ஐயோ ஐயோ, சுருள் சுருளா இருந்த இந்த கிராப்பை இப்படி துண்ணாமு காலவாயா ஆக்கி போட்டியாடா. டேய் எடுத்துறா மேல. இங்க நிக்காத, போடா போடா. நான் உங்க அப்பா மருதத்தை வந்து பேசுகிறேன். கொஞ்சம் இரு, காசு எடுத்துட்டு வரேன். ஆமா, ஏன் சிரிக்கிற? நான் ஒண்ணு ஜோசியக்காரி இல்லையே. ஜோசியக்காரி இல்லையா? அப்படின்னா இன்னைக்கு எங்க வீட்டுல மீன் குழம்பு கூட பிறந்தது அண்ணன். இதெல்லாம் எப்படி சொன்ன? உன் கையில மீன் குழம்பு வாசனை அடிச்சது. அதோ அந்த போட்டோ படத்துல நீயும் அண்ணனும் இருக்கியே. அப்படின்னா நீ யாரு? அந்த கொடராட்டின கர்த்தம்மா இல்ல, அவங்க கூட பிறந்த தங்கச்சி. ஐயோ, ராட்டினத்துக்கார விட்டு புள்ளியா? முதல்ல வெளியில போ. ஏன் நீலாம் எங்க வீட்டுக்கு வரக்கூடாது. யாராவது பார்த்தாங்கன்னா வைவாங்க. போ போ. நான் போக மாட்டேன், போ. இங்க பாரு, வண்டிகார சத்தம் கேக்குது. உங்க அக்காலாம் வந்துட்டாங்க போல இருக்கு. எடுத்துக்கிட்டு போ. சரி. யாருடையது? கர்த்தமாளா? ஆமாக்கா. தேர் திருவிழா எல்லாம் முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ குடுத்து வச்சபடி ஊருக்கு ஒரு திருவிழா பார்த்துட்டு வர. செய்யறது எமனுக்கு வாக்கப்பட்டா எரும மாட்டை மேய்க்கணுங்கிறது என் தலைவிதி. ஏண்டி, நான் ஒருத்த குத்துக்கலாட்டு நிக்கிறேன் தெரியலையா? குத்துக்கலமா நிக்கிற தெரிஞ்சுதான் நான் பேசுறேன். என்னடி சொன்ன? என்ன நீ சரி சரி, உங்க சண்டைய நிறுத்துங்க, வேலையை பாருங்க. என்ன நீ விளையாடுற? நீ என்ன? சரி அக்கா, ராசாத்தி பாடியம்மாவா பாஞ்சாலி. ஏ ராசாத்தி, எப்போ வந்தடி? எப்போ வந்த? கிழக்க போற ரயில்ல வந்தேன். பாஞ்சாலி, உன்னை சின்ன வயசுல மூக்கொடிக்கிட்டு சுத்திட்டு இருந்தியா, அப்ப பார்த்தது. இப்ப சும்மா தழா உண்மையா? ஏண்டி, ஆத்தாவோட துணைக்கு வராம அனாதை மாதிரி அனுப்பிச்சுட்டாடா உன்ன? ஆத்தா போய் 10 நாள் ஆச்சு. என்னடி ஏட கூடமா பேசுற? என்ன விஷயம்? ஆத்தா செத்து போச்சு. ஆத்தா செத்து போச்சா? உனக்குதான் கடுதாசி போட்டேன்னு நீதான் வரலையே. ஐயோ, நான் பாவி பக்கத்துல இருக்க கொடுத்து வைக்கலையே. நான் பாவி ஆயிட்டேனே. வாடி, என்னன்னு சொல்லுவே, ஏதன்னு சொல்லுவே. என்ன பார்த்தா கும்பிடுறேனுங்க. கூட கும்பிட இருக்கட்டும்டா, முதல்ல என் புள்ள தலையை பாரு. சந்தோஷங்க. திருப்பதிங்களா பழனிங்களா? உங்கடா உங்க அருவை அடமான வச்ச என் பிள்ளைக்கு கிராப் வெட்டணும்னு சொல்லி அனுப்புனேன். நீ உம்பிள்ளை அனுப்புன. அவன் எப்படி எலிகரன்ற மாதிரி கரண்டி வச்சிருக்கான் பாரு. அந்த அவமானம் தாங்காம அடுத்த ஒரு வரையிலும் போய் சுத்தமா வலிச்சுட்டு வந்து நிக்கிறேன்டா. மன்னிச்சிருங்க சாமி. மன்னிச்சா என்ன பயிராடா வரப்போகுது? ஏய், எனக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருந்தான்னா அவன் கைய கால ஒடிச்சு அடுப்புல வச்சிருப்பான்டா. போங்கடா டேய், போங்கடா. பாவுன்னு செட்டியார் பையன் தண்டச்சூர் பரஞ்சோதி பண்ண வேலையை பார்த்தேல. அவன் கைய ஊடி கர்ணம் போட்டாதான்டா கஷ்ட நஷ்டம் தெரியும். என்ன 10 வயசுல 4 காசு சம்பாதிச்சாதான் சோறுன்னு எங்க அப்பா நாத்தாவும் முறுக்குனாங்க. ஆனா நானு சின்ன சாதி பிள்ளையானாலும் 4 அக்ஷரம் படிச்சா நமக்கு பெருமையாச்சேன்னு உன்னை டவுன் பள்ளி ஒருத்தர படிக்க வச்சேன். ஆனா நிஜி வேலை வருது வேலை வருதுன்னு ஊரை சுத்திரிய ஒழிய ஒரு நாளைக்காவது கூட மாட ஒத்தாசையாரானா மூஞ்ச முறுக்கிக்கிற. கடைசியா கத்தி எடுத்த ஒரு நாள் கூத்துக்கு ஊராம்புள்ளைய மொட்டை அடிச்சேன். என் மான மறுவாதெல்லாம் போச்சுடாப்போ. செய்யறது செஞ்சுட்டு மர மாதிரி நிக்கிற நீ. சரிப்பா, அண்ணன் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. மூடு, மகத்தொகை தெரியாம பேச்சு. அந்த பயலுக்கு சூடு சொரணை இருந்தா அவன் திங்கிற சோத்துக்கு சம்பாதிக்க சொல்லு, இல்ல பிச்சை எடுக்க சொல்லு. பாத்தியா, பாய திறந்து ஏதாவது பேசுறானா பாத்தியா? ஏலே ஏண்டல்ல நிக்கிற, போய் 2 சொம்பு தண்ணியை குடிச்சு விட்டு படுத்து தூங்கு. பவுரு வத்துனாதான் புத்தி வரும். என் பேரை கெடுக்கிறதுக்கு இந்த பையன். சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம். அப்பன் தினம் தான் வையுது. அதுக்கு இப்படி சுட்டியா குறைச்சிட்டு பட்டினி கிடந்தா எப்படி? இல்ல கண்ணிமா, நான் சம்பாதிக்கிற அன்னைக்கே சாப்பிட்டுக்கிறேன். சரி, இன்னைக்கு நீ கடனா சாப்பிடு, நாளைக்கு சம்பாரிச்சு கட்டிக்கலாம். சொன்னா கேளு, எனக்கு வேண்டாம். பசிக்கல. பசியை உன்னால தாங்கிக்க முடியுது, என்னால முடியலையே. கண்ணிமா, நீயும் காலில இருந்து சாப்பிடலையா?
ஆமா, என்னைக்கு நான் உன்னை விட்டுட்டு சாப்பிட்டுருக்கேன். சரி சரி வா, 2 பேரும் சாப்பிடலாம். கனிமா, இன்னைக்கு உன் கையாலேயே உருண்டை பிடிச்சு கொடு. இன்னைக்கு ஒன்னும் அரிசி சோறுல உருண்டை பிடிச்சு கொடுக்க, வெறும் சோளக்களி தான். சாப்பிடு. ஆமா, செட்டி வெட்டு பிள்ளைக்கு முடி வெட்டும் போது செட்டியார் மேல ஒரு பாட்டு கட்டினியாமே, ஊரே சிரிக்குதே. அப்படி என்ன பாட்டு கட்டின அவர் மேல? அது ஒண்ணு இல்லம்மா. சொல்லுண்ணா. ஐயா சொல்லு. சரி சொல்றேன். ஏழை பாழை எல்லாரையும் ஏச்சி பிழைக்கும் எத்தறிவர். யாரு, செட்டியாரா? ஆமா, யமனை கூட விழுங்கி விட்டு ஏப்பம் விடும் சித்தறிவர். கனிமா, யாரு சிரிச்சிட்டு வர்றாங்க? அதுவா, ராட்டத்கார விட்டு பிள்ளை, ஊருக்கு புதுசு, கருத்தமோட தங்கச்சியா. நீ சாப்பிட்டு. அப்படியா? ஏண்டி பாஞ்சாலி, பொழுது முடிஞ்சு என்ன நேரமாச்சு, இன்னுமா தூங்குற? எந்திரி. வயசு பொண்ணு காத்தால எந்திரிச்சமா, வாசலை பெருக்கணுமா, கோலத்தை போட்டமா இல்லாம இப்படி அடி தூங்குவேன். எந்திரி. சரி சரி, ஏந்திக்கிறேன். துணியெல்லாம் அழுக்கா இருக்கு, ஆத்துல கொண்டு போய் துவச்சிட்டு வா. சீம சரக்கு தலையிலேயே வச்சு படுத்துக்குவா. ஆத்துக்கு எந்த பக்கம் போனோம்? ஐவரமலை அந்த பக்கம் காலை வச்சு 6 போடி. அது எங்க இருக்கு? நம்ம வீட்டு கொல்லை பக்கத்துல இருக்கு. போ, கொடுவைய தொடுத்துட்டு போடி. கைசிக்கார பொண்ணு உடம்பு பழங்காம ஆத்தா வளர்த்து வச்சிருக்கா. பொழுது முடிஞ்சு போச்சு, பப்பர பான் பட தூங்கிட்டு இருக்கு. இவர் ஒருத்தர் கிழக்க வர ரயில் கூட வந்துருச்சு. மதுரை வீர சாமி மாதிரி மல்லாந்து படுத்திருக்காரு. காலங்காத்தால பத்திரகாளி மாதிரி சாமி ஆட ஆரம்பிச்சிட்டியாடி. சரி சரி, இப்ப நான் எழுந்திருச்சு என்னடியே பண்ண போறேன்? அது வாசம் தான். பல்ல தேய், பழையதை கொட்டிக்க, மறுபடியும் வந்து மல்லாந்து படுத்துக்க. ஆமா, ஆனையெல்லாம் பல்லு விளக்கிட்டு தான் திங்கிதாக்கும். ஆளை விடுறி. என்ன சொல்லி என்ன, எரும மாட்டு மேல மழை வேஞ்ச கதை தான். அடியே, உன்ன சொல்லி குத்தம் இல்லடி. உன் ஊரு பேரே காலவா புதூர். அது மாதிரி தான் இருக்கும் உன் வாயும். என்றது தீயாகி தேவி உடல் காய்ந்திருக்க வெண்சிறகு அன்னமது, வெண்சிறகு அன்னமது வந்ததங்கே தூதாக. என்னடா அது? இது யார் விட்ட தூது? ராஜாத்தி, வெக்க பச்சையா இருக்கு, மூக்கு சிவப்பா இருக்கு, கிளியேதா. அது என்னோடது, குடு. இருக்கலாம், இப்ப அது எங்கிட்ட அடைக்கல வந்திருக்கே. உன்கிட்ட வந்தா உன்னோடதாயிடுமா? சின்ன வயசுல இருந்து அதை நான் தான் வளர்த்தேன். ஓஹோ, கிளி அப்படி சொல்லலையே. ராஜாத்தி, திருட்டு கழுத, இங்க வாடி. ராஜாத்தி, உன்னை கழுதன்னு சொல்லுது, போகாத. இப்ப நீ அதை குடுக்க போறியா இல்லையா? இல்ல, என்ன பண்றதா உத்தேசம்? யோ, உடையா உடையா. சரி சரி, உன் பேரை சொல்லி தரேன். கோட்டா. பொருத்தமான பேர் தான் உனக்கு. இரு இரு, என் மச்சான கூட்டிட்டு வந்து உன்னை பாத்துக்கிறேன். பாஞ்சாலி பாஞ்சாலி, பாரு பாரு, என் பேர் சொல்லி கூப்பிட்டுச்சுல, அது என்னோடது, குடு. ஆச்சரியமா இருக்கு. பாஞ்சாலி அவன் பேரு நல்லா இருக்கு. இந்த
ஆமா இங்க நீ யார் வீட்டுக்கு வந்திருக்க? இந்த ஊர்ல வேலை விட்டு இல்லாம தண்ட சோறு தின்னுட்டு ஊர் சுத்திட்டு இருக்காரு ஒரு ஆளு. அந்த ஆள் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அது யாரு இந்த ஊர்ல அப்படி ஒரு ஆளு? யமனை கூட விழுங்கி விட்டு ஏப்பம் விடும் சித்தரவர். அடா அள்ளி முடிக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு தகுந்த நீளம் வேணும். நீயோ ஆட்டுவாளு, உன் பிள்ளைக்கு படிப்பு தேவையா? மெய்தானுங்க. இப்ப உள்ளதும் போச்சு உள்ளக்காரனு இறுக்கி கட்டிட்டு உட்காந்துருக்கானுங்க. ஏதோ சாமி நாட்டாமையவா பார்த்து அந்த பயலுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கணும். அடிமடியிலேயே கைய வச்சுட்டியே. நான் நல்லா இருக்கிற பிடிக்கலையா? அப்படி இல்லைங்க, அந்த பயலுக்கு எங்க வேலை மேலதாங்க பிடிமானம் இல்ல. ஆனா மத்தபடி எந்த வேலையா இருந்தாலும் கண்ணும் கருத்துமா செய்வானுங்க. நிறுத்து. என்னடா கிராப்பட்டி இருக்க? வேலை விஷயம் விடமாட்டாயா? சாயங்காலம் சோழக்கல்ல பக்கம் அனுப்பி அதையாவது ஒழுங்கா செய்வானான்னு பாப்போம். கும்பிடுறேனுங்க.